இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க கரி மோட்டார் ஸ்பீட்வேக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி யமஹா வந்துட்டு ஒரு ட்ராக் டே ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மேபி R15 இல்லைனா MT15 வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரைட் பண்ணுவோம். ஸோ ரைட் பண்ணி நான் ட்ராக்கில் அது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா R15 வந்து பியூர்லி ட்ராக்காக பண்ண ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் பைக் ரிவ்யூவாக இருக்கும். ரிவ்யூங்கிறத தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பைக் ரிவ்யூஸில் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி R15 ஃபுல்லாகவே போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம், வீடியோ வந்துட்டு கிளிப் எடுக்க முடியுமா தெரில. நான் ஓட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். When we say somebody don't do anything, what do? We will do that only. Today is very, very important for us. This is Ajay with us. He is a national champion. He got about 5-6 years experience of racing at the topmost level. Poncho போட்டிருப்பாங்க, இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஃப்ரண்ட்லேயும் இருப்பாங்க, பின்னாடியும் இருப்பாங்க. ஸோ இவங்களை ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலி இப்போ வந்து நம்ம ட்ராக்கை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் இந்த ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிறதுக்கே டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து லேப் டைமிங் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிச்சு உதறது. அவங்களாம் வந்துட்டு அடுத்த லேப் போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ 20 மினிட்ஸ் ஒரு லேப்புக்கு. அண்ட் R15M சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ஹேண்ட்லிங், கார்னர்ஸ்லாம் வேறு லெவலில் எடுக்குது. குவிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால அது ஒரு வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுதுன்னா கண்டிப்பாக மேக் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ட்ராக்கில் ஓட்டுறதுக்குன்னே செஞ்ச மாதிரி இந்த வண்டியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நம்ம எந்த வண்டி வேணால் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா R15 இருக்குது, MT15 இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தாலுமே நீங்கள் அந்த ட்ராக் டே வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் R15 இல்லைனா MT15 வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வந்துட்டு அந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். R15 வந்துட்டு இந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த ட்ராக்ல ஓட்டின அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த VVAலாம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு 7000 RPM தாண்டப்போ எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த லேப் அந்த ரைடர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பைக் வீடியோ வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம ஆரம்பித்தது வந்து எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் பைக் வீடியோஸை ஆரம்பிக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இன்னும் பைக் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த யமஹா ட்ராக் டே ஈவெண்ட்டோட ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.